இறைமகனேசுவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களை 9 வார நவநாட்களில் இது 5வது வாரம். இந்த திருப்பலியை நமக்காக நிறைவேற்றி ஜெபிக்கிறவர் அருள் தந்தை ஆண்டனி சேவியர் பயஸ் அவர்கள். நம்முடைய சுல்தான்பேட் மறை மாவட்டத்தினுடைய சோசியல் சர்வீஸ் சொசைட்டி பல்நோக்கு சேவா சங்கத்தினுடைய இயக்குநராக இருந்து செயலாற்றி கொண்டிருக்கிற தந்தை. எனவே இந்த திருப்பலியில் தந்தையினுடைய கருத்துக்களுக்காக ஜெபிப்பதோடு இந்த திருப்பலியை உதவி செய்கிற ஜெபிக்கிற தன்ராஜ், லீமா, ஆகாஷ் குடும்ப கருத்துப்படி அந்தோனியாருக்கு நன்றியாகவும், மலையப்பன் வீடு, ரெஜினா மேரி, ஜோ விக்டர், புஷ்பம், ஜெர்லின் லியோ, ஆக்ரோக் லியோ கருத்துப்படி குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் அந்தோனியாருக்கு நன்றியாகவும், சிஸ்டர் வினோத் மைக்கேல், சிஸ்டர் ஆஞ்சலா மர்சி, சிஸ்டர் செபாஸ்டினா கருத்துப்படி புனித அந்தோனியாருக்கு நன்றியாகவும், சிறப்பாறைக்களம் அல்போன்ஸ் மேரி, பெனிட்டோ ராஜ் கருத்துப்படி திருமண தடை நீங்க வேண்டும் என்பதற்காகவும், சிறப்பாறைக்களம் பெனிட்டோ ராஜ் கருத்துப்படி சிஸ்டர் செசிலியா ஆன்ம இழைப்பாற்றிற்காகவும், ராமணி சலை ஞானி வீடு வில்லியம் ஞானஜோதி கருத்துப்படி தொழில் முன்னேற்றத்துக்காகவும், குழந்தைகளின் நற்படிப்பிற்காகவும், பர்த்துலமணியன் வீடு லெனால்டு உஷா கருத்துப்படி அந்தோனியாருக்கு நன்றியாகவும், பதிக்கல் இனாசி முத்தார் வீடு அமல்ராஜ், ஜோதி, ஆபியா டைட்டஸ், சிபியா கருத்துப்படி புனித அந்தோனியாருக்கு நன்றியாகவும், சொரப்பாறைக்களம் பட்டமரத்தான் வீடு அலேஸ் வேளாங்கண்ணி தாமஸ் பாக்கியம் கருத்துப்படி கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் நன்றியாகவும், கணக்கன்களும் லின்சன் சிடாஷ் கருத்துப்படி ரஞ்சித மேரி, லூர்து மேரி, தனசீலி அவருடைய ஆன்ம இழைப்பாற்றிற்காகவும், குளராயன் பாளையம் அச்சுக்குட்டி வீடு ஃபிலோமினா, ஜான் வில்லியம், விஷாலினி, ரியா, ரினிச்சா கருத்துப்படி குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மக்களுக்காகவும், சிறப்பாக மத்தியாஸ் அவருடைய ஆன்ம இழைப்பாற்றிற்காகவும், எருமைக்காரனூர் மொட்டையரலார் வீடு ஆரோக்கியசாமி, அற்புத மேரி, ஜஸ்டின், ஜெரின் கருத்துப்படி உடல் நலத்திற்காகவும், குடும்ப சமாதானத்திற்காகவும், கடுகும்பள்ளம் கண்ணுவுடையார் வீடு ஆரோக்கியசாமி, ஜென்சி, ஸ்டெல்லா கருத்துப்படி நினைத்த காரியம் நிறைவேறும்படிக்காகவும், குடும்ப நலனுக்காகவும், காட்டுப்பழத்தான் செல்லை மொட்டையர்லார் வீடு ஜோசப் கருத்துப்படி குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும், குடும்பத்தில் இருக்கிற அனைவருடைய நலனுக்காகவும் சமாதானத்திற்காகவும், பழனியார் பாளையம் உபதேச வீடு லயோலா டேவிட், செலின், புரினோ, அனு கருத்துப்படி அந்தோனியாருக்கு நன்றியாகவும், திருப்பூர் ராயன் வீடு அந்தோனி ஜோசப், அவிலியா, அனுஷியா கருத்துப்படி கருத்துக்களுக்காகவும், ஹெலன், ராணி 2ஆம் ஆண்டு நினைவு திருப்பலியாகவும், குளராயன் பாளையம் ராயன் வீடு பிரின்ஸ், த்ரைசா, ரியான் கருத்துப்படி லில்லி உடல் நலனுக்காகவும், தொழில் முன்னேற்றத்திற்காகவும், திருப்பூர் ராயன் வீடு அந்தோனி ஜோசப் கருத்துப்படி மரித்த அருளப்பன், தெரசம்மாள், பெரிய நாயகம் அவருடைய ஆன்ம இழைப்பாற்றிக்காகவும், நேளிப்பாறை ஒண்டிக்காரர் வீடு வில்லியம் கருத்துப்படி மகள் திருமண தடை நீங்க வேண்டும் என்பதற்காகவும், நல்ல முடிவுகளை இறைவன் தர வேண்டும் என்பதற்காகவும், சிறப்பாறை குஞ்சன் வீடு ஆரோக்கியசாமி ஜான்சி கருத்துப்படி குடும்ப கருத்துக்களுக்காகவும், மகள் அன்சிலா குரல் வளம் பெற வேண்டும் என்பதற்காகவும், பழனியார் பாளையம் ராயப்பமணியம் வீடு டேனி, திவ்யா கருத்துப்படி குடும்ப கருத்துக்களுக்காகவும், குடும்ப சமாதானத்திற்காகவும், மணல்காடு குரூஸ் வீடு சேவியர் மேரி ஏஞ்சல் கருத்துப்படி ஜோசப் சவுந்தரராஜ் ஆன்ம இழைப்பாற்றிற்காகவும், பரிசுக்கள் செபாஸ்டியார் வீடு சூசை சோஃபியா கருத்துப்படி கால்நடைகள் உடல் நலனுக்காகவும் மற்றும் விவசாய வளர்ச்சிக்காகவும், எனாசிமுத்து அவருடைய ஆன்ம இழைப்பாற்றிக்காகவும், பழனியார் பாளையம் வண்ணாரக்காட்டர் வீடு பிரான்சிஸ் சேவியர், ஜூலி, சகாய மேரி, அஃப்ரீன் லியோ, ஆன்சி ஜானிகா கருத்துப்படி தொழில் முன்னேற்றத்திற்காகவும், குழந்தைகளின் நற்படிப்பிற்காகவும், குடும்பத்தில் இருக்கிற அனைவரின் கருத்திற்காகவும், சிறப்பாறை மலையப்பன் வீடு ஜோ விக்டர், புஷ்பா கருத்துப்படி கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும், வாளையார் குழந்தை அரசு மேரி, அஸ்வின், ஸ்வேதா கருத்துப்படி நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கப்படுகிறது. பல்வேறு இடங்களிலிருந்து பல்வேறு சூழ்நிலைகளில் இந்த திருப்பலியை காண்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும், உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களிலும் இறைவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும், இந்த 9 வார சிறப்பு நவநாட்களில் பக்தியோடு தொடர்ந்து பங்கேற்றுக் கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரின் கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியில் சிறப்பாக ஜெபித்து ஒப்பு கொடுப்போம். அதே போல இந்த திருத்தலனுடைய வளர்ச்சிக்காகவும், இந்த யூடியூப் வலைத்தளத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் தொடர்ந்து ஜெபிக்க உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். Paduma
மன்றாடும். பதுவா பதியராம் அந்தோணியாரே, எங்களுக்காக மன்றாடும். பதுவா பதியராம் அந்தோணியாரே, எங்களுக்காக மன்றாடும். தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே ஆமென். பரிசுத்த திருத்துவத்துக்கு இப்போதும் எப்போதும் மகிமை உண்டாவதாக. ஆமென். பரிசுத்த தேவதாயே, எங்கள் துன்ப வேளையில் நாங்கள் உமது அடைக்கலத்தை தேடி உம்மிடம் வருகிறோம். மகிமை நிறைந்தவளும் மாசில்லாதவளுமான கன்னிகையே, எங்கள் மன்றாட்டை தள்ளிவிடாமல் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் எங்களை காத்தருளும். ஆமென். இப்புண்ணிய தலத்தில் மாட்சிமை கொண்டு எழுந்தள்ளியிருக்கிற புனித அந்தோணியாரை, இயேசு பாலனை கையிலேந்தும் பேறு பெற்ற பரிசுத்தனம் வழங்கும் லீலியே, இன்னொருவரின் சஞ்சீவியே, பாவிகளின் தஞ்சமே, உமது ஆதரவை நாடி ஓடி வந்துள்ள எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடுவீராக. கோடி அற்புதரான புனித அந்தோணியாரே, தீயவனை விரட்டி ஓட்டுபவரே, கருணையின் வள்ளலே, உலகில் எங்கள் ஆதரவும் தஞ்சமும் நீர் அல்லவோ? நீர் எங்கள் ஞான தந்தை என்பதை எங்களுக்கு காண்பித்தருளும். உம்மை தேடி வந்த நிர்பாக்கியரான எங்கள் மேல் தயவாயிரும். அழுகிறவர்களை அரவணைத்தருளும். அல்லலுவோருக்கு ஆறுதல் அளியும். நீர் ஆதரியாவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார்? நீர் இறங்காவிட்டால் எங்கள் மீது வேறு யார் இரக்கம் கொள்வார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார்? தஞ்சமென்று ஓடி வந்த அடியோர்கள் மேல் தயவாயிரும். கருணையின் கடலே, தவிப்போரின் தாபரமே, துணையெல்லாருக்கு தஞ்சமே, உமது திருத்தலம் தேடி வந்தோம். எங்கள் இடர்களை நீக்கி நாங்கள் விரும்பி கேட்கும் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்து இறைவனிடம் நாங்கள் கேட்பவற்றை பெற்றுத்தாரும். எங்கள் அன்பான தந்தையே, எங்களை முழுவதும் உமக்கு அர்ப்பணிக்கிறோம். இறைவனிடம் சக்தி வாய்ந்தவரே, உமது மன்றாட்டால் எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வருவீராக. நம்முடைய மன்றாட்டுக்களை இப்பொழுது ஏறெடுப்போம். மக்கள் அனைவரும் சமுதாய சமாதானத்திலும் சமய ஒற்றுமையிலும் சகோதரர்களைப் போல வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று புனித அந்தோணியர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இத்திருத்தலத்தை நாடி வரும் பக்தர்கள் முது திருவுளத்தின்படி உடல் நலத்தில் நீடிக்கவும் மன அமைதியற்றோர் நிம்மதி அடையவும் வேண்டும் என்று புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தீய சிந்தனைகளிலிருந்தும் தீயவனின் சோதனைகளிலிருந்தும் நாங்கள் விடுதலை பெற வேண்டும் என்று புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நாங்கள் விரும்பும் கோரிக்கைகள் கைகூடவும் எங்களை எதிர்கொண்டு வரும் தீமைகள் விலகவும் என்றும் உமது ஆதரவு எங்களோடு இருக்கவும் வேண்டும் என்று புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். யாவராலும் கைவிடப்பட்டு நம்பிக்கை இழந்து நிற்கும் நெருக்கடியான வேளையில் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் நம்முடைய இல்லங்களிலிருந்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய குடும்ப ஜெபத்தின் வழியாக நாம் ஏறெடுக்கிற எல்லா விதமான வேண்டுதல்களையும் மௌனமாக நினைவு கூர்ந்து இந்த புனிதர் வழியாக இறைவனிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். எல்லாம் வல்ல இரக்கமுள்ள இறைவா, உமது அளவில்லா அன்புக்குரியவரும் உமது அருளின் துணையால் கோடி அற்புதப்படுகிற புனித அந்தோணியாரை அண்டி வந்துள்ள முது மக்களாக எங்கள் பேரில் உமது கருணை கண்களை திருப்பியருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். மாநிலம் போற்றிடும் தூயவனே, உந்தன் பாதம் நாடி வந்தோம். மாநிலம் போற்றிடும் தூயவனே, உந்தன் பாதம் நாடி வந்தோம்.
அற்புதரென புகழ் பெற்றேன், கோடி அற்புதரென புகழ் பெற்றேன். நாடி வரும் என் குறை தீர்த்தேன், மாநிலம் போற்றிடும் தூயவனே, உந்தன் பாதரம் நாடி வந்தோ. இயேசுவை கையில் தாங்கியதால் இறைவனின் அருளை அடைந்தீரே. இயேசுவை கையில் தாங்கியதால் இறைவனின் அருளை அடைந்தீரே. மலை போல் வரும் தூய வாழ்வினிலே, மலை போல் வரும் தூய வாழ்வினிலே, நிலை குலையாதிருக்கருள்வீர். மாநிலம் போற்றிடும் தூயவனே, உந்தன் பாதரம் நாடி வந்தோ. நோயாளிகளை ஆசீர்வதித்தல். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்தவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் உமது ஊழியரை பாரும். நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மையடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். அழைக்கிறாய் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறாய் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவ பலியினில் கலந்திட, அவ ஒளியினில் நடந்திட, அவ பலியினில் கலந்திட, அவ ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும், கடவுளின் அருளும், தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் அன்பார்ந்த கோடி அற்புதரான புனித அந்தோணியாருடைய அன்பு பக்தர்களே, அன்பு பிள்ளைகளே, இந்த சிறப்பு நவநாள் திருப்பலியின் வழியாக, இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதிலும் உங்களுக்காக ஜெபிப்பதிலுமே மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த 5வது வார நவநாளை புனித அந்தோணியார் வழியாக இறைவனுக்கு ஏறெடுத்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த வேளையில் நம்முடைய வீடுகளிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கொண்டிருக்கிற நம்முடைய எல்லா விதமான வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள் அனைத்தையும் ஆண்டவருடைய கரங்களில் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். ஆலயத்துக்கு சென்று ஜெபிக்க முடியவில்லையே, நம்முடைய தேவைகளை, மன்றாட்டுகளை எல்லாம் இறைவனுடைய பாதத்தில் திருப்பலி வழியாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்க முடியவில்லை என்று சொல்லி வேதனைப்படுவதை விட, நாம் இருக்கிற நம்முடைய இல்லங்களை, நாம் இருக்கிற நம்முடைய வீடுகளை இறைவன் தங்குகிற ஒரு ஆலயமாக நம்முடைய ஜெபத்தின் வழியாக நம்மால் உருவாக்க முடியும். ஆகவே இந்த யூடியூப் சேனல் வழியாக இத்திருப்பலியிலே நாம் ஒன்று சேர்ந்து அந்தோணியார் வழியாக நம்முடைய எல்லா விதமான வேண்டுதல்கள், விண்ணப்பங்களையும், இன்னும் குறிப்பாக நாம் சந்தித்து கொண்டிருக்கிற இந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலை விரைவிலே மாற வேண்டும்.
ஒவ்வொரு நாளும் நம்முடைய குடும்பங்கள் சந்திக்கிற பொருளாதார பிரச்சனைகள், இன்னும் எல்லா விதமான நல்ல காரியங்கள் எதுவும் நடைபெற முடியவில்லையே, தங்குதடைகளாக இருக்கிறதே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் வேதனைப்படுகிற எல்லா விதமான நம்முடைய கவலைகள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள் அனைத்தையும் இத்திருப்பலி வழியாக இறைவனிடத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். நிச்சயமாக இந்த புனிதர் வழியாக நாம் எடுக்கும் ஒவ்வொரு மன்றாட்டுகள், விண்ணப்பங்களையும் இறைவன் செவிசாய்த்து இந்த புனிதர் வழியாக நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார் என்கிற அந்த நம்பிக்கையிலே தொடர்ந்து இத்திருப்பலி வழியாக இறைவனிடத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இத்திருப்பலி இறைவனுக்கு உகந்த பலியாக ஒப்புக் கொடுக்க நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள் அனைத்தையும் ஏற்று மனவருந்தி இறைவனிடத்தில் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாமுள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமுள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நாம் செய்த குற்றங்கள், பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவில்லா பெரின்ப வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். 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 உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதி உண்டாகுக. புகழுகின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த
எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத. தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுவராகவும் உமக்களாக எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உதவியையும் கண்டுணரவும் செய்வீராக. உமோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். ஏன் என் அடியான் மோசேக்கு எதிராக பேச நீங்கள் அஞ்சவில்லை? எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். 12வது அதிகாரம், இறை வார்த்தைகள் 1 முதல் 13 முடிய. அந்நாள்களில் மோசே எத்தியோப்பிய பெண்ணை மணந்திருந்தார். அவர் மணந்திருந்த எத்தியோப்பிய பெண்ணை முன்னிட்டு மிரியாமும் ஆரோனும் அவருக்கு எதிராக பேசினர். அவர்கள், ஆண்டவர் உண்மையில் மோசே வழியாக மட்டுமா பேசியுள்ளார்? அவர் எங்கள் வழியாகவும் பேசவில்லையா என்றனர். ஆண்டவர் இதனை கேட்டார். பூவுலகின் அனைத்து மாந்தரிலும் மோசே சாந்தமிகு மானிடராய் திகழ்ந்தார். உடனே ஆண்டவர் மோசே, ஆரோன், மிரியாம் ஆகியோரிடம், நீங்கள் மூவரும் சந்திப்பு கூடாரத்தருகே வாருங்கள் என்றார். அவர்கள் மூவரும் வந்தனர். மேகத்தூண் ஒன்றில் ஆண்டவர் இறங்கி வந்து கூடார வாயிலருகே நின்று ஆரோனையும் மிரியாமையும் அழைத்தார். அவர்கள் இருவரும் முன்வந்தனர். அவர் கூறியது, என் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்குள் இறைவாக்கினன் ஒருவன் இருந்தால் ஆண்டவராகிய நான் ஒரு காட்சியின் வழியாக அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். கனவில் அவனோடு பேசுவேன். ஆனால் என் அடியான் மோசேயோடு அப்படியல்ல. என் வீடு முழுவதிலும் அவனே நம்பிக்கைக்குரியவன். நான் அவனோடு பேசுவது மறைபொருளாக அல்ல, நேர்முகமாகவும் தெளிவாகவும் இருக்கும். ஆண்டவர் உருவையும் அவன் காண்கிறான். பின்னர் ஏன் என் அடியான் மோசேக்கு எதிராக பேச நீங்கள் அஞ்சவில்லை? மேலும் ஆண்டவரின் சினம் அவர்கள் மேல் மூண்டது. அவர் அகன்று சென்றார். கூடாரத்தின் மேலிருந்து மேகம் அகன்றதும் மிரியாமை பனி போன்ற வெண்மையான தொழுநோய் பீடித்தது. ஆரோன் மிரியம் பக்கம் திரும்பவே அவள் தொழுநோயாளியாய் இருக்க கண்டார். ஆரோன் மோசேயிடம், என் தலைவரே, அறிவீனமாக நாங்கள் செய்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்த வேண்டாம். தாயின் வயிற்றிலிருந்து செத்து பிறந்த அரைகுறை குழந்தை போன்று இவள் ஆகாதிருக்கட்டும் என்றார்.
மோசே ஆண்டவரிடம் முறையிட்டு, கடவுளே, இவளை குணமாக்க வேண்டுகிறேன் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. கடவுளே, உமது பேரன்பிற்கேற்ப, கடவுளே, உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இறங்கும். என்னில் இறங்கும். கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்றுப்போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். பல்லவி. கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப, கடவுளே, உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இறங்கும். எனக்கு இறங்கும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். பார்வையில் தீயது செய்தேன். எனவே தீர்ப்பினால் நீதியை வெளிப்படுத்தியுள்ளீர். தண்டனை தீர்ப்பில் நீர் மாசற்றவராய் விளங்குகின்றீர். பல்லவி. கடவுளே, உமது பேரன்பிற்கேற்ப, கடவுளே, உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இறங்கும். எனக்கு இறங்கும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். பல்லவி. கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப, கடவுளே, உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இறங்கும். எனக்கு இறங்கும். மகன், நீரை இஸ்ராயேல் மக்களின் அரசர். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அதிகாரம் 14. இறை வார்த்தைகள் 22 முதல் 36 முடிய. அக்காலத்தில் இயேசு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கறைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார். பொழுது சாய்ந்த பிறகும் அங்கே அவர் தனியே இருந்தார். அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்தொலை சென்றுவிட்டது. மேலும் எதிர்காற்று அடித்து கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலைக்கழிக்கப்பட்டது. இரவின் 4ஆம் காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார். அவர் கடல் மீது நடப்பதைக் கண்ட சீடர் கலங்கி, ஐயோ பேய் என அச்சத்தினால் அலறினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பேதுரு அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரை, நீர்தான் என்றார். நானும் கடல் மீது நடந்து வர உம்மிடம் வர ஆணையிடும் என்றார். அவர் வா என்றார். பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். அப்பொழுது பெரும் காற்று வீசியதைக் கண்டு அஞ்சி அவர் மூழ்கும்போது, ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். இயேசு உடனே தம் கையை நீட்டி
அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது. படகில் இருந்தோர் இயேசுவை பணிந்து, உண்மையாகவே நீர் இறைமகன் என்றனர். அவர்கள் மறு அறைக்கு சென்று கெனசரேத்து பகுதியை அடைந்தார்கள். இயேசுவை யார் என்று அறிந்துணர்ந்து அவ்விடத்து மக்கள் சுற்றுப்புறம் எங்கும் ஆள் அனுப்பி எல்லா நோயாளர்களையும் அவரிடம் கொண்டு வந்தனர். அவரது மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினர். தொட்டவர் யாவரும் நலமடைந்தனர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதரான புனித அந்தோணியாருடைய அன்பு பக்தர்களே, அன்பு பிள்ளைகளே, 5வது வார சிறப்பு நவநாளை ஏறெடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த 5வது வார சிறப்பு நவநாளிலே இறைவன் நமக்கு தருகிற ஒரு வார்த்தையாக நற்செய்தி வாசகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம், முதல் பகுதியிலே அந்த சீடர்கள் எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அறிந்து கொள்ள முடியாமல் பேய் என்று சொல்கிறார்கள். கடைசியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்தான் என்று தெரிந்ததுக்கு பின்பாக ராயப்பர், நானும் கடல் மீது நடந்து வர எனக்கும் விருப்பம் என்று சொல்கிறார். ஆனால் ராயப்பர் அந்த நம்பிக்கை குறைவினாலே அவர் மூழ்கி போகிறார். இந்த ஒரு பகுதியை பார்க்கிறோம். 2வது பகுதியை பார்த்தோம் என்று சொன்னால், நற்செய்தி வாசகத்தில் இந்த கெனசரேத் பகுதியை இயேசு கிறிஸ்து வந்து சேர்ந்ததுக்கு பின்பாக மக்கள் எல்லோருமே அவர் யார் என்பதை தெரிந்து கொண்டவர்கள் ஊரெல்லாம் ஆள் அனுப்பி நோயாளர்களை அந்த இடத்துல கொண்டு வந்து அவருடைய அந்த மேலுடையாவது பட்டால் போதும் என்கிற நம்பிக்கையிலே அந்த இடத்துல ஆட்கள் ஒன்று சேருகிற அந்த ஒரு நிகழ்வையும் இந்த நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசி கேட்கிறோம். அப்படியாக 2 பகுதி. முதல் பகுதியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மக்களை கூட்டம் கூட்டமாக அனுப்பி கொண்டிருக்கிறார். இந்த கூட்டம் எதுவென்று சொன்னால், இந்த வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தினுடைய முன்பகுதியை பார்த்தோம் என்று சொன்னால், 5 அப்பங்கள் 2 மீன்களை வைத்து 5000 பேத்துக்கு உணவு கொடு, அந்த பாலைவனத்திலே உணவு கொடுத்த அந்த கூட்டத்தை தான் இயேசு கிறிஸ்து அனுப்பி கொண்டிருந்தார். அதே வேளையில்தான் சீடர்களை பார்த்து, நீங்களும் செல்லுங்கள் என்று சொல்லி அவர்களையும் படகிலே அனுப்பி வைக்கிறார். அனுப்பி வைத்த பின்பாக இயேசு கிறிஸ்து அவர்கள் பின்னாலே அந்த அதிகாலை வேளையிலே கடல் மீது நடந்து வருகிற பொழுது பேய் என்று சொல்லிதான் இந்த சீடர்கள் அந்த இடத்திலே பயந்து போகிறார்கள். பயந்து போய் அவர்கள் நடுங்கி கொண்டிருக்கிற பொழுதுதான், அஞ்சாதீர்கள், நான் தான் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அது பின்பாக சொன்னதை போன்ற நற்செய்தி வாசகத்தை தொடர்ந்து வாசிக்கிறோம். ராயப்பரும் நானும் நடந்து வர எனக்கு அருள் புரியும் என்று சொன்ன உடனே நடந்து வருகிறார். அந்த இடத்துல மூழ்கி போய் விடுகிறார். இந்த ஒரு முதல் பகுதியிலே இந்த சீடர்கள் இயேசுவோடு கூட இருக்கிறார்கள். அந்த பாலைவனத்திலே வெறும் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் வைத்து நாங்கள் எப்படி இந்த கூட்டத்துக்கு உணவு கொடுக்க முடியும் என்று சொன்ன அந்த சீடர்கள் இந்த இயேசு கிறிஸ்து 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் வைத்து 5000 பேத்துக்கு உணவு கொடுத்த அந்த ஒரு நிகழ்ச்சியை நிச்சயமாக அருகிலே இருந்து கண்டு உணர்ந்தவர்கள், அந்த அற்புதத்தை பார்த்தவர்கள், இயேசு கிறிஸ்து அந்த பாலைவனத்திலே இதை வைத்து செய்ய முடியாத 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் வைத்து யாராலும் செய்ய முடியாத அந்த காரியத்தை இந்த போதகர் இந்த இயேசு செய்கிறாரே என்று சொல்லி கண்கூடாக கண்ட அதே சீடர்கள் தான் அந்த படகிலே போகிற பொழுது பயந்து போகிறார்கள், பேய் என்று சொல்கிறார்கள். அதற்கு பின்பாக ராயப்பர் நானும் நடந்து வர வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்ட பொழுது வா என்று சொல்லி இயேசு அழைக்கிறார். ஆனால் பகுதியிலேயே அவர் மூழ்கி போகிறார். அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நம்பிக்கை குன்றியவர்களே என்று சொல்லி அந்த ராயப்பரை அவர் கடிந்து கொள்கிறார். அதே வேளையில 2வது பகுதியிலே பார்க்கிறோம், இயேசு யார் என்று சொல்லி அறிந்து கொண்ட அந்த மக்கள் ஊரெல்லாம் ஆள் அனுப்பி நோயாளிகளை அந்த இடத்திலே அவர்கள் ஒன்று சேர்க்கிறார்கள். இயேசுவினுடைய மேலாடை பட்டால் போதும் இவர்கள் குணமடைவார்கள் என்கிற அந்த நம்பிக்கையிலே ஒன்று சேர்க்கிறார்கள். அந்த இடத்திலே பார்க்கிறோம், பலரும் குணமடைந்தார்கள் என்று சொல்லி நற்செய்தி வாசகத்தினுடைய கடைசியிலே சொல்லப்படுகிறது.
எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளை, நானும் நீங்களும் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறோம். அதுவும் குறிப்பாக இந்த ஒரு கொடூரமான இந்த கால சூழ்நிலையில வெளியிலே செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை, எந்த விதமான நல்ல காரியங்களோ தீய காரியங்களோ கெட்ட காரியங்களிலும் பங்கெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை, வீட்டிலே எந்த காரியங்களையும் தைரியமாக செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை, வெளியிலே வேலை செய்கிற இடங்களிலே பயந்து வேலை செய்கிற சூழ்நிலை, வெளியிலே செலுகப்படுவதும் கூட பயந்து போன ஒரு வாழ்க்கையிலே நாம் ஆண்டு கொண்டிருக்கோம். என்று சொன்னால் ஒரு கொடிய நோய் இந்த ஊரெல்லாம் பரவி இருக்கிறது, இந்த உலகமெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பவர்களும் சரி இல்லாதவர்களும் சரி எல்லோருமே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. இந்த ஒரு சூழ்நிலையில என்னுடைய விசுவாசம் உங்களுடைய விசுவாசம் யாரை போன்று இருக்கிறது? இந்த நற்செய்தி வாசகத்தினுடைய முதல் பகுதியிலே நாம் பார்த்த அந்த சீடர்களை போன்று இருக்கிறதா, அல்லது நற்செய்தி வாசகத்தினுடைய கடைசியிலே நாம் கேட்டோமே, கெனசரேத் ஊரை சார்ந்த அந்த மக்கள் ஊரெல்லாம் ஆள் அனுப்பி நோயாளிகளை ஒன்று சேர்க்கிற அளவுக்கு அந்த போதகர் மீது, அந்த இறைமகன் மீது, கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தார்கள். என்னுடைய விசுவாசம் உங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அது என்னுடைய விசுவாசம் உங்களுடைய விசுவாசம் யாரை போன்று இருக்கிறது? நானும் நீங்களும் நிச்சயமாக இயேசுவை, இந்த போதகரை, இந்த கடவுளை, இறைமகனை நாம் ஒவ்வொருவருக்குமே தெரியும். இவர் செய்த அந்த புதுமைகள் விவிலியத்திலே வாசிக்கிறோம். லாசரை உயிர்ப்பித்த அந்த ஒரு நிகழ்வு, அல்லது மரித்து போய்விட்டான் என்று சொல்லி அந்த வீட்டில் அழுது கொண்டிருக்கிற பொழுது தலித்தாகும் என்று சொல்லி அந்த சிறுமியினுடைய கையை பிடித்து இயேசு அந்த பிள்ளையை தூக்கின அந்த நிகழ்வு, அதே போன்று முடக்கவாதமற்றவனை குணப்படுத்தி அவனை எழுந்து நடக்க செய்த அந்த நிகழ்வு, இப்படியாக பல புதுமைகளை விவிலியத்திலே நாம் வாசித்திருக்கிறோம். அதே போன்று நற்கருணையிலே ஆண்டவர் உண்மையாகவே இருக்கிறார் என்று சொல்லி நாம் கற்றிருக்கிறோம், அதை விசுவசிக்கிறோம். ஆனால் நம்முடைய விசுவாசம் எந்த அளவுக்கு ஆழப்பட்டு இருக்கிறது? இந்த சீடர்களை போன்று எல்லாம் அறிந்திருந்தும் கூட, எல்லாம் தெரிந்திருந்தும் கூட நம்முடைய விசுவாசம் குறைவுபட்டதாக, அல்லது நம்முடைய விசுவாசம் இன்னும் ஆழப்படாத ஒரு விசுவாசமாக, அல்லது வெறும் அரும் அடையாளங்களை மட்டுமே கண்டு, அந்த அரும் அடையாளங்களை மட்டுமே நாம் செய்து நான் விசுவாசிக்கிறேன், நான் ஒரு விசுவாசி என்பதை மட்டும் இந்த உலகுக்கு, அது இந்த சமுதாயத்துக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோமா? அல்லது அந்த கெனசரேத் ஊரை சார்ந்த அந்த சாதாரண மக்கள் இருக்கின்ற அந்த ஒரு விசுவாசம் நம்மிலும் நம்முடைய குடும்பங்களிலும் இருக்கிறதா? இந்த சீடர்கள் இயேசுவோடு கூட எல்லா சூழ்நிலைகளுமே இருக்கிறார்கள். அவர் புதுமை செய்த பொழுதும் சரி, நோய்களை குணப்படுத்தின பொழுதும் சரி, அந்த லாசரை உயிர்ப்பித்த பொழுதும் சரி, இன்னும் எல்லா விதமான புதுமைகளை செய்கிற பொழுதும் இந்த சீடர்கள் இயேசுவோடு கூட இருந்தார்கள். எல்லாம் கண்ணார கண்டார்கள். நிச்சயமாக அந்த இயேசுவின் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இருந்திருக்கும். ஆனால் அந்த நம்பிக்கை இந்த படகிலே வருகிற பொழுது குறைவுபட்டு போய்விடுகிறது. ராயப்பரை கடலிலே நடந்து வாய் என்று சொல்லி இயேசு அழைத்த பொழுது அந்த இடத்திலே அவருடைய நம்பிக்கை குறைவுபட்டு போனது. ஆனால் அந்த கெனசரேத் ஊரை சார்ந்த அந்த சாதாரண அந்த மக்களுக்கு இருந்த, அந்த ஊர் மக்களுக்கு இருந்த அந்த நம்பிக்கையை போன்று என்னிலும் என்னுடைய குடும்பத்திலும் இருக்கிறதா? அது நம்ம ஒவ்வொருவருத்திலுமே அந்த மக்களுக்கு இருந்த அந்த நம்பிக்கை இருக்கிறதா? இயேசுவினுடைய மேலாடை பட்டால் போதும் என்று சொல்லி விசுவாசிக்கிற அளவுக்கு அந்த மக்கள் விசுவாசம் இருந்தது. இயேசுவை பற்றி நமக்கு தெரியும், நம்முடைய குடும்பங்களுக்கெல்லாம் தெரியும், நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியும். ஆனால் அந்த இயேசுவை இந்த மக்களை போன்று ஆராய்ந்து அறிந்து உணர்ந்து அந்த விசுவாசத்தில் வெளிப்படுகிற அளவுக்கு, அதுவும் குறிப்பாக இந்த ஒரு கொரோனா சூழ்நிலையிலே நம்முடைய விசுவாசம் இன்னும் ஆழப்பட்டிருக்க வேண்டும். நம்முடைய ஆலயங்களுக்கு ஜெபிக்கவில்லை என்கிற ஒரு விதமான வருத்தம் நமக்கு இருக்கலாம். ஆனால் இதே போன்று நல்லது கெட்டது சூழ்நிலையிலே கடவுளிடத்தில் சென்று, ஆலயத்துக்கு சென்று நம்முடைய ஜெபங்கள் அல்லது நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாம் நாம் கடவுளுக்கு முன்பாக அறிக்கையிட முடியவில்லை என்று சொல்லுகிற ஒரு வேதனை இருக்கலாம். இருந்தாலும் கூட இந்த ஒரு சூழ்நிலையிலும் கூட, ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலும் கூட நம்முடைய விசுவாசம் நம்முடைய இல்லங்களிலே இன்னும் ஆழப்பட்டிருக்க வேண்டும், இன்னும் உறுதியாகப்பட்டிருக்க வேண்டும். அப்படி அனுமதி சொன்னால் நானும் நீங்களும் ஒவ்வொரு நாளும், அல்லது நாம் இதுவரை நாம் பங்கெடுத்த திருப்பலியிலே பங்கெடுத்து உட்கொண்ட அந்த நற்கருணை ஆண்டவர் மீது விசுவாசம் ஆழப்பட்டிருக்கிறது என்பது உண்மையாக இருக்கும். அல்லது ஒவ்வொரு நாளும் இதுவரை இந்த சூழ்நிலைக்கு முன்பாக எத்தனையோ விதங்களிலே ஆலயத்துக்கு சென்றிருக்கிறோம், ஜெபித்திருக்கிறோம், பலவிதமான அருட்சாதங்களில் கொண்டாடி இருக்கிறோம்.
அந்த கொண்டாட்டங்கள் எல்லாம் இப்பொழுது அது உண்மை என்பதை இந்த ஒரு சூழ்நிலை இந்த உலகுக்கு நம்மால் அறிவிக்க முடியும். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, நானும் நீங்களும் அந்த சாதாரண கனசரேத் ஊரை சார்ந்த அந்த மக்களுக்கு இருந்த அந்த விசுவாசத்தை போன்று நானும் நீங்களும் விசுவாசத்திலே உறுதிப்பட வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அதுக்குத்தான் நம்ம ஒவ்வொருவரையுமே அழைக்கிறார். ஆகவே அப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கையோட விசுவாசத்தை கூட தொடர்ந்து நம்முடைய இல்லங்களை ஆலயங்களாக்குவோம். நம்முடைய இல்லங்களிலே ஜெபிக்கிற பொழுது நம்முடைய இல்லம் ஒரு ஆலயமாக மாறும். நம்முடைய இல்லம் நிச்சயமாக இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டதாக மாறும். ஆகவே அப்பேற்பட்ட ஒரு விசுவாசத்தை தொடர்ந்து நம்முடைய குடும்பங்களிலே நம்மிலே கட்டி எழுப்ப இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து இத்திருப்பலி வழியாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆமென். சகோதர சகோதரிகளை, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கிற இப்பலி எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுகளை பரிவன்புடன் ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகிறோம். அதனால் உம் திருப்பீடங்களில் நாங்கள் தகுதியுடன் பணிபுரிய உம் புனிதரின் பரிந்துரையால் எங்களை காத்துள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் உள்ளையல்லாமல் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோணியாருடைய வணக்க நாளில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறைப்பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வழிமூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதுதர் அணிகளோடும் புனிதரின் பெரும் திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணிசைத்து முடிவின்றி பாடுவதாவது:
நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயராய் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். இயேசுவே ஆண்டவர், எனக்காய் பிறந்தீரே, மரித்து உயிர்த்தீரே, மீண்டும் வருவீரே. இயேசுவே ஆண்டவர், எனக்காய் பிறந்தீரே, மரித்து உயிர்த்தீரே, மீண்டும் வருவீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் இது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய ஆயர் அந்தோணிசாமி பிற்றபீர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் இது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், குறிப்பாக இந்த கொரோனா நோயினாலே மரித்து போன எல்லா ஆன்மாக்களையும், விபத்துகள் ஆபத்துகளினாலே மரித்து போன ஆன்மாக்கள், இன்னும் எங்களுடைய குடும்பங்களில் மரித்து போன ஆன்மாக்கள் மற்றும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித அந்தோணியார் மற்றும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக மெய் புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம்.
வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படைப்பினால் பயிற்சி பெற்ற நாம் விண்ணக தந்தையை நோக்கி பாடி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தர. நாங்கள் செய்த குற்றங்கள், குறைகள், பாவங்கள் இவற்றையெல்லாம் நீர் கண்ணோக்காமல் நாங்களும் எங்களுடைய குடும்பங்களும் மீது வைத்திருக்கிற ஆழ்ந்த விசுவாசத்தையும் நம்பிக்கையை மட்டுமே நீர் கண்ணோக்கி எங்களுக்கும் எங்களுடைய குடும்பங்களுக்கும் தேவையான அமைதியும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் உடைய நிறைவான ஆசீர்வாதத்தையும் தந்திருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தகு அன்பின் அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இறைவன் தருகிற அன்பின் அமைதியை ஒருவருக்கு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கவையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கவையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குவன் அன்பு தெய்வம். இவர் தருகின்ற விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
பாதங்களை எங்கள் தோளில் சுமந்து வந்தோம். ஞான வெளிச்சத்திலே உம்மை நாங்கள் வணங்க வந்தோம். தேவ மகன் திருப்பலியை காணும் வரம் வேண்டும். காலங்களும் நேரங்களும் கனிந்து வர வேண்டும். அனைவரும் கண்களை மூடி கரங்களை கூப்பி நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே நம்மையே ஒப்பு கொடுக்கிற ஒரு நேரம். ஆண்டவரத்தில் நம்மையே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நாங்கள் இன்னும் உங்களுடைய பாதத்தில் ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தை ஆழப்படுத்த எங்களுக்கு அருள் தாரும். ஆண்டவரே, நாங்கள் இருப்பதும் இயங்குவதும் ஆண்டவரே வாழ்ந்து கொண்டிருப்பதும் உம்மால் தான். ஆண்டவரே, உம்முடைய அருளாலும் நீர் கொடுத்திருக்கிற அந்த கிருபையால் மட்டுமே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம் என்கிற அந்த நம்பிக்கையோடு கூட இறைவனுடைய பாதத்தில் நம்மையும் முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. கரம் பிடித்து நடத்துவா, கண்மலை மேல் நிறுத்துவா. கரம் பிடித்து நடத்துவா, கண்மலை மேல் நிறுத்துவா. ஒரு தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவா. ஒரு தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவா. ஆமாண்டவரே, அந்த சாதாரண மக்களை போன்று, இந்த கெசனேத் ஊர் மக்களை போன்ற ஆண்டவரே என்னுடைய நம்பிக்கை உடைய பாதத்தில் வைக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய விசுவாசத்தை உடைய பாதத்தில் வைக்கிறோம். ஆண்டவரே, இந்த சாதாரண மக்கள் ஊரெல்லாம் ஆள் அனுப்பி நோயாளிகளை உடைய பாதத்திலே ஒன்று சேர்த்து உடைய மேலாடை அவர்கள் மீது பட்டால் போதும் அவர்கள் சுகமடைவார்கள் என்கிற அந்த நம்பிக்கை இந்த சாதாரண மக்களுக்கு இருந்ததே ஆண்டவரே. அதே போன்ற ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை எங்களுடைய உள்ளத்திலும் ஆண்டவரை நாங்கள் வைத்திருக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய அருளும் ஆசீரும் எங்களிலும் என்னுடைய இல்லத்தில் இருந்தால் போதும்
ஆண்டவரே இதே போன்ற எத்தனையோ விதமான பிரச்சனைகள் என்ன கவலைகள் வந்தாலும் எங்களால் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்ற அந்த நம்பிக்கையில அனைத்தையும் எதிர்கொள்ள முடியும் என்ற அந்த நம்பிக்கையில ஆண்டவரே உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இதுவரை வழிநடத்துற இறைவன், இதுவரை எங்களை கரம் பிடித்து வழிநடத்துற இறைவன், இதுவரை எங்களை கண்ணீரெல்லாம் துடைத்த இறைவன், இனி வருகிற நாட்களிலும் எங்களை கரம் பிடித்து வழிநடத்துவீர், உடைய கண்ணீரெல்லாம் துடைப்பீர் என்ற நம்பிக்கையில உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே உடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இதுவரை ஆசை வைத்த இறைவன், இதுவரை எங்களுடைய குடும்பத்தினுடைய தலைவராக இறைந்த இறைவன், இனி வருகிற நாட்களும் விருப்பீர் என்ற நம்பிக்கையில உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே உடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். உடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களும் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை ஒவ்வொருவரையும் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அவரவர்கள் செய்கிற எல்லா பணிகளையும், படிக்கிற பிள்ளைகள், வேலை செய்கிற பிள்ளைகள், இனியும் குடும்பத்தில் இருக்கிற பெரியவர்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இதனை ஆசீர்வதிக்க வேண்டும் ஆட்சிபிக்கிறோம். ஆண்டவரே இனிமே எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும், நடக்கிற காரியங்கள், நடந்து முடிந்த காரியங்கள் ஒவ்வொன்றையும் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய விருப்பத்தின்படி ஆண்டவரை, உம்முடைய சித்தத்தின்படி இதாமே செயல்படுத்த வேண்டும் ஆட்சிபிக்கிறோம். நாங்கள் விருப்பம் கொண்டாலும் கூட ஆண்டவரே, நாங்கள் ஆசைப்பட்டாலும் கூட ஆண்டவரே, அதை முன்னின்று நடத்தக்கூடியவர் நீர் ஒருவர் மட்டுமே. அப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கை கரங்களை ஒப்புக் கொடுத்து சுபிக்கிறோம். ஆண்டவரே உடைய குடும்பங்களுக்கு திருமண காரியங்கள், இன்னும் நாங்கள் எடுக்க போற மருத்துவ சிகிச்சைகள், குடும்பங்களுடைய வளர்ச்சிக்காக நாங்கள் வைத்திருக்கிற எல்லா திட்டங்கள், தீர்மானங்களையும் உடைய பாதத்துறை வைக்கிறோம். ஆண்டவரே அந்த மக்களுக்கு, அந்த சாதாரண மக்களுக்கு அந்த நம்பிக்கையை போட்டு ஆண்டவரே உடைய பாதத்துறை வைக்கிறோம். இதாமே ஏற்றெடுத்து வழிநடத்த வேண்டும் ஆட்சிபிக்கிறோம். இதுவரை ஆண்டவரே எல்லா விதமான பொல்லாப்புகள், எல்லா விதமான தீங்குகள், தீமைகள், நோய் நொடிகள் அனைத்திலிருந்தும் பாதுகாத்து வந்த இறைவன் இனி வருகிற நாட்களிலும் காவல் தூதர்கள் வழியாக, வான தூதர்கள் வழியாக உடைய இறக்கைக்குள்ளாக வைத்து ஆண்டவரை பாதுகாப்பீர் என்ற நம்பிக்கையில உடைய கரங்களை ஒப்புக் கொடுத்து சுபிக்கிறோம். ஆண்டவரை இதுவரை வழிநடத்துகிற இறைவன் இனி வருகிற நாட்களிலும் எங்களை அளவுக்கு அதிகமாக ஆசீர்வதிக்க போகிறேன், எங்களோடு கூட எங்களை வழிநடத்த போகிறேன் என்ற நம்பிக்கையில உடைய கரங்களை ஒப்புக் கொடுத்து சுபிக்கிறோம். ஆண்டவரை இனி வருகிற நாட்களிலும் தொடர்ந்து உடைய ஆசீர்வாதம் எங்களை நிரப்பும், உடைய குடும்பங்களை நிரப்பும். எங்களுடைய ஜெபம் உடைய செவிகளுக்கு கேட்போம். நாங்கள் ஆசீர்வாதத்தை பல மடங்காக நாங்கள் பெற்றுக்கொள்வோம் எங்கள் நம்பிக்கையில உடைய கரங்களில் தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். உடைய ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, கரம் பிடித்து நடத்துவா, கண்மலை மேல் நிறுத்துவா, கரம் பிடித்து நடத்துவா, கண்மலை மேல் நிறுத்துவா, ஒரு தேற்றுவது போ எங்கேச தேற்றுவா. மன்றாடுவோமாக. ஆண்டவரையும் திருமகனுடைய பாடுகளின் நிலையான நினைவாகிய இத்திரு உணவை உட்கொண்ட நாங்கள் உமகை வேண்டுகிறோம். இவ்வாறு சொல்லற்கரிய அன்பினால் அவரை எங்களுக்கு அளித்துள்ள கொடை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கோடி அற்புதமான அந்தோணியாருடைய பரிந்துரையிலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஆசீர்வாதத்திலும் வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.
வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்ற இறை வார்த்தைகளில் நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது கிடைத்த எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவு செய்து எங்களுடைய இல்லங்களுக்கு நல்ல குடிதண்ணீரை பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்களுடைய நீண்டகால போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கு போதுமான நிதியை ஒதுக்கி எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் மீட்டெடுத்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்திட்டம் சிறப்பாக தொடங்கப்பட்டிருக்கிற இவ்வேளையில் இதனை விரைந்து நிறைவு செய்து கொடுப்பீராக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.